டியூப் தமிழ் வணக்கம். 5000 எத்தியோப்பியா நாட்டவர்களை நாடு கடத்தும்படி அமெரிக்க நீதிபதி கிறிஸ் மேர்பி உத்தரவு. அதுபோல 1200 அகதிகளை தாங்கள் பொறுப்பேற்க இருப்பதாக அவர்கள் வருகின்றார்கள் என்று லைபீரியா அறிவிப்பு. சோமாலிய கடல் கொள்ளையர்களுடைய கைவரிசை மறுபடியும் ஆரம்பம். ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிக்கலாம் என்றால் அங்கும் ஆரம்பித்திருக்கின்றது கச்சேரி. 13 கப்பல்கள் மீது தாக்குதல். முதலாவது 5000 எத்தியோப்பிய நாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த TPS என்று கூறப்படுகின்ற தற்காலிக பதிவிட அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்காவினுடைய நீதிபதி பிரைன் மேர்பி அறிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னதாக இந்த சட்டத்தை திருப்பி பெற முடியாது என்று தஞ்சம் கோரியோருக்கு பாதுகாப்பளித்த நீதிபதி இப்பொழுது நேற்று முன்தினம் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். இதனால் எத்தியோப்பியா நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது. இவர்களுக்கு விசாவை 2022ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வழங்கியிருந்தார். இதற்கு காரணம் அப்பொழுது எத்தியோப்பியா நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு போரும் அதனால் ஏற்பட்ட இழப்புகள் காரணமாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எத்தியோப்பியா என்ற நாடு விமான சேவையில் உலகளாவிய ரீதியில் முதலாவது இடத்திலும் உள்நாட்டு உற்பத்திகளை கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சவாலாகவும் ஆப்பிரிக்க நாடுகளில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் அடைந்து கொண்டிருந்த பொழுது அந்த நாட்டை முன்னேற விடாமல் தடுப்பதற்காகவும் அந்த நாட்டினுடைய விமான சேவை விமானம் ஒன்று விபத்தை சந்திக்கும் விதமாகவும் அதன் பின்னர் உள்நாட்டு போர் ஒன்றுக்குள்ளும் சிக்கப்பட்டு அந்த நாடு மீள முடியாத இடத்திற்குள் தள்ளப்பட்ட சம்பவங்கள் கடந்த கால நிகழ்வாகும். இப்பொழுது எத்தியோப்பியா நாட்டில் அமைதி திரும்பிவிட்ட காரணத்தினால் இவர்களை திருப்பி அனுப்பலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள். இதேவேளை லைபீரியா நாட்டிற்கும் அமெரிக்காவில் இருந்து 1200 பேர் அனுப்பப்பட இருக்கின்றார்கள். இந்த 1200 பேரும் எந்த நாட்டவர்கள் என்றால் இவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அல்ல. இல்லை லைபீரியா நாட்டவர்களா என்றால் லைபீரியா நாட்டவர்களும் அல்ல. இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற தகவலை அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகம் கூற மறுத்துவிட்டது. இதற்கு காரணம் இவர்கள் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்கள். இவர்களை சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் அந்த நாடுகளுக்கு இவர்கள் சென்றால் அவர்களினால் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கில் போடக்கூடிய அபாயம் இருப்பதனால் இவர்களை திருப்பி அனுப்ப முடியவில்லை. இந்த இடத்தில் லைபீரியா நாட்டிற்கு பணத்தை வழங்கி இவர்களை அனுப்புகின்றார்கள். இவர்கள் லைபீரியாவிற்கு சென்றால் லைபீரியா நாடு இவர்கள் எங்களுடைய விருந்தினர்கள் என்றும் இவர்களை தாங்கள் வரவேற்பதாகவும் தங்களுடைய நாட்டில் அடைக்கலம் பெறுவதற்கு இவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் இவர்கள் தங்களுடைய விருந்தினராக இருப்பதனால் லைபீரியாவில் இருந்து விரும்பிய நாட்டிற்கு செல்லலாம் என்றும் லைபீரியா ஆனந்த மொழிகளை கூறியிருக்கின்றது. அமெரிக்க டாலர்களை பாக்கெட்டில் போட்டு லைபீரியாவில் சென்று எப்படி வாழ்வது, சொந்த நாட்டில் அவர்கள் படுகின்ற சிரமத்தை விட லைபீரியா மோசமான நாடு என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இது எங்கு சென்று முடியும் என்பதும் தெரியவில்லை. இதுபோல பல ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்காவினுடைய பணத்திற்கு ஆசைப்பட்டு சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாதவர்களை யாரென்று தெரியாத பட்டியலுடன் தங்களுடைய நாட்டிற்குள் அழைத்து அவர்களை பராமரிக்க இணங்கி இருக்கின்றது. DR கொங்கோ, கயானா போன்ற நாடுகள் இதில் முன்னணி இடத்தை பிடித்திருக்கின்றன. எனவே நாடுகள் அற்ற இவர்களுக்கு இப்படியான நாடுகளில் எதிர்காலம் கிடைக்குமா என்றால் தங்களுடைய சொந்த நாடுகளில் இருந்து எதற்காக தலைதறிக்க ஓடி வந்தார்களோ அதைவிட மோசமான ஒரு நாட்டிற்குள் செல்வதன் மூலமாக இவர்கள் காணப்போவது என்ன என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அமெரிக்காவில் வாழ்ந்த வாழ்க்கையை லைபீரியாவிலும் கயானாவிலும் வாழ முடியுமா என்றால் இல்லவே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாகும். ஆகவே மனித உரிமை கழகம் கடைசியாக கூறுகின்றது, லைபீரியா போன்ற நாடுகளுக்கு இவர்களை அனுப்பினால் அவர்கள் முதலில் அன்பாகத்தான் வரவேற்பார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட டாலர்கள் முடிவடைந்தவுடன் அவர்கள் மறுபடியும் குணம் மாறி
மாறி இவர்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தார்கள் என்று பார்த்து அந்த நாடுகளுக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து சில்லறையை வாங்கிவிட்டு போய்விடுவார்கள். இவர்களுடைய தலைவிதி அதோகதியாக மாறிவிடும் என்கின்ற பொருள்பட தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். மறுபுறம் ஈரானில் நடைபெற்ற போர், ஏமனில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் ஆகிய 2 நாளும் ஹோர்முஸ் நீரிணை தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது. அதுபோல பப்பல் மெண்டி பகுதியும் தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதனால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதற்கான வழியில் பயணிக்கின்றன பல நாடுகளில் இருந்து. அப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே 2009-11 வரை நூற்றுக்கணக்கான கப்பல்களை பிடித்து அதனுடைய மாலுமிகளை கடத்தி அவர்களிடமிருந்து பெருந்தொகையான பணத்தை கறந்த சோமாலிய கடல் கொள்ளைக்காரர்கள் இப்பொழுது தங்களுக்கு வாய்ப்பான தருணம் வந்திருப்பதை அறிந்து கொண்டு மீண்டும் கடல் கொள்ளையில் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு சோமாலிய கடல் கொள்ளை மறுபடியும் தீவிரமடைந்து இருப்பதாக டென்மார்க்கினுடைய கப்பல் போக்குவரத்து பிரிவு தெரிவிக்கின்றது. இவர்கள் இந்த ஆண்டு மட்டும் 13 கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள். கடந்த 2024-25 ஆண்டுகளில் நடைபெற்ற சோமாலிய கடற்கொள்ளைக்காரர்களுடைய கொள்ளையுடன் ஒப்பிட்டால் இது 2 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. இனி சோமாலிய கடல் கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒரு போரை ஆரம்பிக்க வேண்டி வரும். எப்படி ஹோர்முஸ் நீரிணை, எப்படி பப்பல் மெண்டீப் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி அவர்களிடமிருந்து பணத்தை வசூலிக்க முயற்சி எடுக்கின்றார்களோ, இந்த முன்மாதிரி இனி உலக முன்மாதிரியாக மாறும். உலகில் எந்த நாட்டின் கரையால் சென்றாலும் இது போன்ற ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதனால் கப்பல் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய சங்கடத்தை சந்திக்கின்ற ஒரு தருணத்தின் அடுத்த கட்ட நாடகம் இதுவாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக ஈரான் நேற்று அரபு எமிரேட்ஸ் மீது 2 ஏவுகணைகளை ஏவி தாக்கி இருக்கின்றது என்றும், எனவே ஈரானுடன் இனி எந்த வர்த்தக ஒப்பந்தமும் கிடையாது என்றும் அரபு எமிரேட்ஸ் அறிவித்திருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என்பதனால் சகல வர்த்தக நடவடிக்கைகளும் மூடப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய தடைகள் வந்திருக்கின்ற நேரத்தில் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் அனைவரும் கருப்பு பட்டியல் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரபு எமிரேட்ஸ் இப்படி செய்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் ஈரானுடைய தகவலின்படி ஈரான் ஏவுகணையால் தாக்கியது என்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, செயலும் ஆதாரமற்ற செயலாக இருப்பதாக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இப்படியாக இன்றைய மதிய செய்திகளில் மிக முக்கியமான விடயங்களாக இந்த நாடு கடத்தல் இடம் பிடித்திருக்கின்றது. அமெரிக்காவில் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாடு கடத்தலும் வர்த்தக தடைகளும் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அதிர்வலைகள் மேலும் பெரிதாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.